ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ரைட் ஏ சோஷியல் மீடியா போஸ்ட். ஓகேங்களா? இது கண்டென்ட் கிரியேட்டர் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஏற்கனவே நான் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், லைக் கோரா மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங். எதுக்கு இந்த பேர் நான் சொல்கிறேன்னா, பிளேலிஸ்ட் பேர்லாம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் ஒரே இதில் வைக்க விரும்பல. ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ரைட் ஏ சோஷியல் மீடியா போஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 5 வழி இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 5 வழியை கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணலான்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ், விசோசுமோ, கோரா, ரெட்டிட், ஆன்சர் தி பப்ளிக். இந்த 5 பிளாட்ஃபார்மில் நம்ம கண்டென்ட்டை சர்ச் பண்ணிக்கலாம். இது மோர் தென் இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது. நான் சூஸ் பண்ணது இந்த 5 டாபிக், 5 பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆட் இமேஜ். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறீங்கன்னா அதில் எப்போவுமே இமேஜ் இருக்கணும். வித்தவுட் இமேஜ் வந்து ஒரு போஸ்ட் போட சொல்ல அதோட வேல்யூ கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் எழுதினாலும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டோட வேல்யூ இன்னும் ஹையாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் குவாலிட்டி. ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறீங்கன்னா மோர் தென் நம்ம இத்தனை வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும். மோர் தென் வேர்ட்ஸும் போடக்கூடாது. ஒரு மினிமம் வேர்ட்ஸ். அந்த கண்டென்ட் மஸ்ட் பி குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஒரு ரீடபிள் ஃபார்மேட்லேயும் இருக்கணும். ஓகேங்களா? அதில் டோன்ட் ப்ரொமோட். இப்போ ஒரு போஸ்ட் எழுதுறீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி, இந்த ப்ராடக்ட் பற்றி, அங்கே லிங்க் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா எந்த சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டில் எப்போவுமே வேல்யூ இருக்கணும். அந்த போஸ்ட் மூலயமா அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கணும் ஆடியன்ஸ்க்கு. இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவை அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 வழி மூலையில் இந்த 5 வழியாக நம்ம ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சோஷியல் மீடியாவுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்கள் கோராக்கு எழுதினாலும் சரி, மீடியம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லைக் லிங்க்டின் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குது. எதுக்கு எழுதினாலும் சரி இதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணலாம். நீங்கள் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒரு போஸ்ட்டுக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரிசர்ச் தி டாபிக்ஸ். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கோராக்கில் போயிட்டு லைக் இன்னைக்கு டாபிக் நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாட் ஆர் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வியூ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 9,27,000 பீப்புள் வியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வியூஸ் பார்க்கணும். மோர் தென் 30,000 இருந்தாலே ஒரு பெஸ்ட்டான இது. இப்போ மோர் தென் 10 lakh மெம்பர்ஸ் ஒரு கொஸ்டினை பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ அதோட வேல்யூ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது கோராவில். பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இருக்குது, பாஸ்ட் ஹவர், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, பாஸ்ட் டே இருக்குது, 1 டேக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹையர் ஏ சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், வாட் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 வியூஸ் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லி எழுதுலேயும் நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம், லைக் டாபிக் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ இயர்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை ஆல் டைம்லேயும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெடிட்டில் போனீங்கன்னா இங்கே நிறைய இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லைக் ஸ்பேசஸ், கம்யூனிட்டி இருக்கும். அதில் ஒரு ஸ்பேஸ் தான் நான் மணி மேக்கிங் ஸ்பேஸ் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏர்ன் வென் டூயிங் நத்திங், லைக் மேக் மணி ஆன்லைன், சூப்பர் ஃபாஸ்ட், மேக் 500+ பர் டே, 8 பெஸ்ட் சைட் ஹஸ்டல்ஸ் ஃபார் 2020. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம் ரெடிட்லேருந்து. ஏன்னா ரெடிட் எல்லாராலும் யூஸ் பண்ணப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் ட்ரை பண்ணுறேன்.
ஓகேங்களா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதை டைப் பண்ணோன்னே ஓகே வேர்ல்டு வைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கம்மியாகவே இல்லை. இதோட வேல்யூ அப்படியே பீக்கில் போயினே இருக்குது. லாஸ்ட் டேக்கு பாஸ்ட் 7 டேஸ்க்கு நம்ம வச்சு பார்க்கலாம். அதோட வேல்யூ ஏறி இறங்குது. லைக் பாஸ்ட் 30 டேஸ்க்கு பார்க்கலாம். 30 டேஸ்க்கு எப்படி இருக்குது அதோட பீக் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு முன்னாடி இதோட ரேட் எப்படி இருக்குது பாருங்கள், பீக்கில் தான் இருக்குது. ஸோ டவுனாகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி பார்க்க சொல்ல மினிமம் ஒரு 30-40 ரேஞ்சில் இருக்கு சொல்ல அதோட வேல்யூ நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை நம்ம எடுத்து ஒரு போஸ்ட்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு இது வி சுமோ, இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் அதுக்கான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ், லைக் இன்ட்ரடக்ஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் சர்வீஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேட் சிம்பிள் ஷார்ட் கோர்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எந்த டாபிக் வேணுமானாலும் நம்ம பார்த்து அதுலேருந்து கண்டென்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதணும்னா நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு போஸ்ட்லேயும் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். சும்மா எழுதணும் ஒரு போஸ்ட் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அது நல்ல ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் நல்ல வியூ ஆகும். அது மூலிமா நம்மளுக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம நல்ல நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் எப்போவுமே நல்ல அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டென்ட் ரைட்டிங்கில் நம்ம இன்னும் ஹேகேடாக இருக்கணும், நல்லா எழுத கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபார் பிகினிங் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். போக நம்ம நல்லா எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்சர் தி பப்ளிக் பிளாட்ஃபார்ம். இதுவும் நல்ல இந்த டாபிக் தான், நல்ல பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ரிசர்ச் இந்தியாவெல்லாம் பண்ணால் எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் per கிளிக். இங்கே பார்த்தீங்கன்னா 58 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹைலி ரிசர்ச்டு பார்த்தீங்கன்னா விச் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் வீடியோஸ் பர்டிகுலராக கேட்டிருக்கிறாங்க. விச் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் தி பெஸ்ட், வேர் டு லேர்ன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு வாட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டூ பார்த்தீங்கன்னா 50-40 காஸ்ட் per கிளிக். இதோட கிளிக் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா $2.29. சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 தான் இருக்கணும். பட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60,500. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹைலி சர்ச் இருந்தால் நம்ம இது பண்ணோம். லோ சர்ச்சை நம்ம எடுக்கக்கூடாது. யார் ஹையாக சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, டார்க்காக இருக்குதுல, ஹூ யூசஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், விச் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் வீடியோஸ், விச் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டூ, can social media marketing really help in business, can social media marketing really help my business. ஓகேங்களா? இந்த மாதிரி டாபிக்ஸ் நல்லா பீக்கில் போகிற டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸு நம்ம கண்டென்ட் எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரியலி ஹெல்ப் மை பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு டாபிக் எடுத்து ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கேன்வா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேன்வாவில் போய்ட்டு கிரியேட் டிசைன் கொடுத்தாலே லிங்க்டின் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப் தம்ப்நெயில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ டிஃபைன் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது மூலயமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மோரும் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவல் இமேஜஸ் வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று கண்டென்ட் குவாலிட்டி. எப்போவுமே நான் எழுதியிருக்கிற கண்டென்ட் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் குவாலிட்டி நான் ஒரு டாபிக் கொடுத்து அது கீழே ஹவு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ். ஓகேங்களா? இதை ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறேன். கோரால் எத்தனை பேர் பார்க்குறாங்க, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஃபேஸ்புக் எதுக்கு, இன்ஸ்டாகிராம் எதுக்கு, லிங்க்டின் எதுக்கு. அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷனை நான் எங்கேருந்துலாம் கேதர் பண்ணேன் அது அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நம்ம எங்கேருந்து எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் போனஸ் டிப்.
ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுக்கணுன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த என் ப்ரொஃபைலுக்கு வந்து இங்கே செக் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட சஜஷன் நம்ம கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தான். இது தெரிஞ்சவங்க இது எக்ஸ்பர்ட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சோஷியல் மீடியா பொறுத்தவரையிலும் ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டு, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நல்லா அவங்களுக்கு ஒரு ரீச் ஆடியன்ஸுக்கு நல்லா ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இமேஜ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா, இந்த டாபிக் வச்சு இந்த கண்டென்ட் எழுதியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு மோர் ஓவர் இதில் டவுட் இருந்தால் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க சொல்ல இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கான டாபிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு சோஷியல் மீடியா இமேஜ் சோஷியல் மீடியா போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த 5 வழி மூலயமா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டாலே போதும் ஃப்ரெண்ட். டெய்லியும் 2-3 போஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு சோஷியல் மீடியாவுக்கு இந்தந்த டைமிங் இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவ் யூசர்ஸ் எப்போ வராங்க, எத்தனை மணிக்கு நிறைய மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க்டின்னா ஒரு 6 o'clock, ஃபேஸ்புக்னா ஒரு 8 o'clockனு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மோர் ஓவர் உங்களுக்கு அதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நெக்ஸ்ட் வீடியோ இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் மூலயமா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கு நான் பெஸ்ட்டு டூலை சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதலாம், அது எப்படி நம்ம ஆடியன்ஸ் கிட்டே எடுத்துன்னு போகலாம், கொண்டு போகலாம், அதை பற்றி தான் எனக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இது என்னோடய ப்ரொஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்டின்ல. நீங்கள் வந்து இங்கே இங்கே கிளிக் பண்ணி இங்கே நிறைய போஸ்ட் எழுதியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த டவுட் வேணுனாலும் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும், அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற பட்சத்தில் அதுக்கான வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கமெண்ட் வர சொல்ல தான் அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ண சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ரிசர்ச், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இன்னும் ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோ க்ரியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட ஒத்துழைப்பு இருக்கு சொல்கிற பட்சத்தில் இன்னும் ஹை குவாலிட்டி இமேஜ், ஹை குவாலிட்டி வீடியோஸ் இன்னும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னோடய இமெயில் ஐடி தரேன், அதில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்ளைட் மார்க்கெட்டிங் அதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பாருங்கள், அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் ஒன்று ஒன்றா பார்க்க சொல்ல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மோரும் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.